ஒரு கவி அருவி பெயர் மருவி ஆகி போனதோ ஆரதி. ஒரு கவி அருவி பெயர் மருவி ஆகி போனதோ ஆரவி. இவர் பைந்தமிழை துருவி துருவி கவின் கூடு கட்டும் தூக்கணாங்குருவி. இவர் பைந்தமிழை துருவி துருவி கவின் கூடு கட்டும் தூக்கணாங்குருவி. இவர் கவியோ மனிதத்தை முன்னிறுத்தும் மாபெரும் கருவி. இவர் கவியோ மனிதத்தை முன்னிறுத்தும் மாபெரும் கருவி. நற்சொல்வாளை உருவி நற்சொல்வாளை உருவி பெருந்தலைவரின் தியாகம் குறித்து அருவி கவியே ஒரு அழகிய கவியை தருவி. அருவி கவியே ஒரு அழகிய கவியை தருவி. குறுந்தலைவர்கள் நாட்டை கூறுவோடு வேளையில் நாட்டை கூறுவோடு வேளையில் பெருந்தலைவரை பற்றி பெருமைப்பாடு அழைத்த தமிழோசைக்கும் என் தலைவணக்கம். இந்த தலைமைக்கு என் வணக்கம். புதுநிலவை பூமிக்கு அழைத்து பூச்சூடு அழைத்தேன். புதுநிலவை பூமிக்கு அழைத்து பூச்சூடு அழைத்தேன். உலகத்தை உள்ளங்கையில் ஏந்தி உலாவர நினைத்தேன். மக்கள் தலைவனை பாட கொஞ்சம் மலைத்தேன். அவர் நோய் தீர்க்கும் மருந்தாய் வந்த மலைத்தேன். இந்த ஏழை தலைவனை பற்றி நான் என்ன பாட போகிறேன்? இந்த ஏழை தலைவனை பற்றி நான் என்ன பாட போகிறேன்? என் மௌனத்தை உடைத்து கொஞ்சம் மனம் திறக்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு தியாகம். விருதுபட்டிக்கு விலாசம் தரவே விடிவெள்ளியாய் பிறந்தவர். உலக தமிழர்களின் உள்ளத்தில் உயர்ந்தவர். வந்தவர்கள் எல்லோரும் எம்மண்ணை ஆள்வதற்கு கரும வீரர் வென்றது நாமெல்லாம் வாழ்வதற்கு. எள்ளி நகைத்த எத்தனையோ வேதனைகள் கரத்தில் தூய்மையால் கணக்கில்லா சாதனைகள். படிக்காதவர் என்று சிலர் பார்த்தே சிரித்தார்கள். பாரதத்தை ஆள்வதற்கு அங்கே பட்டுக்கம்பளம் விரித்தார்கள். சூழ்ச்சிகள் செய்தவர்களின் சொந்தமாக்கியவர் சிக்க வைக்க நினைத்தவர்களும் அன்பாலை சொக்க வைத்தவர். வீட்டில் அடுக்கடுக்காய் விலையில்லா துன்பங்கள் இறுதி வரை இல்லையே இவருக்கு இல்லற இன்பங்கள். மனவாழ்வை துறந்த மாமனித மனம்தானே மனங்களில் சொலிக்கின்ற மானிற்கு சுடர்தானே. மாணவர்கள் பகிர்ந்திருக்க மதிய உணவு படைத்தார். சபமான கல்வி தந்து சாதனையை பதித்தார். ஏழை பணக்காரர் ஏற்றந்தார்வை ஒழித்தார். மாணவர்களுக்கு சீருடைந்து மனதிலிருந்து அந்த அழுக்கை அளித்தார். வயல்கள் வறட்சியாலே வற்றி போனது நீர்வளம். நல்ல தலைவர் உன்னால் தானே நாட்டுக்குள்ளே நதி ஊர்வலம். வீழ்ந்து கிடந்த வேர்வையை விளைச்சலாக்கினாய் விவசாயத்தை. முதல் மாநிலமாய் உருவாக்கினார் நம் சமுதாயத்தை. தரமான கல்வியாலே தந்திட்டார் முகவரி. கர்ம வீரர் காமராசர் தான் நமக்கு காலம் தந்த முதல் வரி. படிக்காத மேதையாய் பார்போற்றிய ஒரு தலைவர். எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற பெருந்தலைவர். நாட்டை சுரண்டுவதற்கு சிலர் நடத்துகின்றார் யாகம். நாட்டுக்கே செய்தார் தன்னையே தியாகம். நன்றி, வணக்கம். நாட்டை சுரண்டுவதற்கு சிலர் நடத்துகிறார் யாகம். நாட்டின் மென்மைக்கு தன்னையே செய்தார் தியாகம். என்ன வரிகள், என்ன சிந்தனை! தியாகம் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டும் நம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த வகையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்த அரசியல் தலைவராய் கர்ம வீரர் காமராஜரை மட்டும் நான் சொல்ல முடியும். அதை மீண்டும் ஒரு முறை நமக்கு நிலைநிறுத்தி சென்ற அறிவிக்கு நன்றி. இவர் முகமோ அன்றளர்ந்த தாமரை.
இவர் முகமோ அன்றளந்த தாமரை, அகமோ